கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கோபம்ன்றது நம்மளுடைய உணர்வை வெளிக்காட்ட நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்ல ஒண்ணு. மகிழ்ச்சியை வெளிக்காட்ட சிரிப்பும், துக்கத்தை வெளிக்காட்ட கண்ணீரும் எப்படி இருக்குதோ, அப்படியே தான் நம்மளுடைய அதிருப்தியையும் வருத்தத்தையும் வெளிக்காட்ட கோபம்ன்ற ஒண்ணு தேவைப்படுது. கோபம்ன்றது மனுஷ வாழ்வுல அதிகமா தவிர்க்க வேண்டிய உணர்ச்சி. அதனால யாருக்குமே என்ன நன்மையுமே இல்ல. கோபம் மனுஷர்கிட்ட மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்துது. அதனுடைய தொடர்ச்சியா பேரழிவை உருவாக்குது. கோபம்தான் பல்வேறு நோய்களுக்கும் மூல காரணமா இருக்குது. இது புரிஞ்சுக்காம தூக்கத்தை தொலைச்சிட்டு பரிதவிக்க வேண்டியதா இருக்குது. இது மேலயும் உடல் நலனை பாதிக்குது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா. எப்பொழுதெல்லாம் கோபத்துக்கு ஆளாகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம அறிவில்லாம பல செயல்கள செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வருந்துறவங்களா இருக்கிறோம். என்ன செஞ்சாலும் கோபத்த பலரால கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியறதில்ல. என்னதான் செய்யறதுன்னு பல நாட்களா புலம்பக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர்னா, இன்னைக்கு இந்த சிந்தனைய பகுதிய பொறுமையா கேளுங்க. உங்களுடைய கோப குணத்த மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிய கண்டுபிடிச்சுக்கோங்க. மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றிய வீதியில நகர்வலம் வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ தன்னுடைய எதிரில வயதான யோகி ஒருத்தர் வரத பார்த்துட்டு குதிரையில இருந்து கீழே இறங்கி அவரை தலை குனிஞ்சு வணங்கினாரு. அந்த யோகியினுடைய கண்கள் சாந்தமும் அன்பு ஒளியும் நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தர்றேன், என் கூட மெசடோனியா வந்துடுங்க. உங்க வருகையால என் நாட்டு மக்கள் ஆனந்தம் அடைவாங்க, என் நாடு சுபிட்சம் பெறும்ன்ட்டு யோகிய தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சாரு அலெக்சாண்டர். ஆனா யோகி, எனக்கு எதுவும் வேண்டாம் ஐயா, இந்த நாடும் நான் வசிக்கக்கூடிய காடுகளுமே எனக்கு போதுமான மகிழ்ச்சியை தருதுன்னு அமைதியா சொன்னாரு. தன்னுடைய வேண்டுகோளை நிராகரிச்சதுனால கோபம் தலைக்கு ஏறிய அலெக்சாண்டர் தன்னுடைய இடைவாள உருவி யோகிய பார்த்து, மடையனே, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் மாவீரன் அலெக்சாண்டர். என் ஆணைய மறுத்ததுக்காக இப்பொழுதே என்னால உன்னை கொல்ல முடியும். மரியாதையா நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா யோகி தைரியமா, உங்களால மாயையான என் உயிரை கொல்ல முடியாது. என் உயிரை போத்திய உடலை மட்டும்தான் கொல்ல முடியும். இந்த உடல் என் உயிரை போத்திய ஆடை மட்டும்தான்னு அமைதியா சொன்னாரு. மறுபடியும், அரசே, உண்மையிலேயே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என் அடிமையினுடைய அடிமைன்னு கொஞ்சம் கூட தயங்காம புன்னகையோட சொன்னாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு கோபத்தோட கேட்டாரு அலெக்சாண்டர். என்னால என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். கோபம் என்னுடைய அடிமை. ஆனா நீங்க ஈஸியா உங்க கோபத்துக்கு ஆளாகிடுறீங்க. நீங்க கோபத்துடைய அடிமை. அதனாலதான் உங்களை என் அடிமையின் அடிமைன்னு நான் சொல்றேன்னு சொன்னாரு. யோகியுடைய போதனை அவர் தன்னுடைய தவற உணர செஞ்சுது. வாயடைச்சவனா அங்கிருந்து போனாரு அடிமையின் அடிமையான மாவீரன் அலெக்சாண்டர். ஆம் பிரியமானவர்களே, எந்த குணமும் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. தன்னுடைய எதிரிய வீழ்த்துறதை விட கோபத்தை ஆட்கொள்ளக்கூடிய மனுஷன்தான் மாவீரன். பலவீனமானவனுக்கு தான் அதிகமா கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியே கோபம் வந்தாலும் அதனால நடக்க போகக்கூடிய நன்மை எதுவுமே கிடையாது. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும்னு பிரசங்கி 7:9 சொல்லுது. நம்ம பலசாலிகளாவும் அறிவாளிகளாவும் இருக்க பிரயாசப்படுறோம். நம்மளால என்ன பிரயாசப்பட்டாலும் கோபம் கொள்ளாம இருக்க முடியறதே இல்ல. ரொம்ப ஈஸியா கோபத்தை வெளிப்படுத்திடுறோம். வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு. ஆமாங்க. நம்மளுடைய கோபம் சரியான கோபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளுடைய கோபத்தினால என்ன விளைஞ்சிருக்குதுன்றத ஆராய்ஞ்சு பார்த்தாலே நமக்கு நல்லா புரியும். தேவன் நம்மள யாருன்னு அறிஞ்சதுனால தான் நம்ம மேல கோபப்படாம நம்மள நேசிச்சு நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிச்சாரு. இன்னும் நம்ம மேல பொறுமையாவே இருக்கிறாரு. நியாயமா உங்களுக்கு கோபம் வந்தாலும் அது அதிக நேரமும் அதிக நாட்களும் நீடிச்சா அது உங்களுக்கு பாதிப்பை தான் தரும். நிச்சயம் அதுல நன்மை இருக்காது. கோபம் உங்களுடைய நிரந்தர குணமா இருந்தா அது எப்பொழுதும் உங்க கூடயே இருக்கும். ஆனா யாராவது உங்களுக்கு எதிரா செயல்படும் போது மட்டுமே வருதுன்னா அது உங்களுக்கு சொந்தமானது இல்லையே. நிதானிச்சு பாருங்க. கோபத்தினால உள்ளங்களை உடைச்சி உறவுகளை இழக்கிறோன்றத நாம சிந்திச்சு பார்ப்போம்.
கோபம் நீடிக்கிறது எப்பொழுதுமே யாருக்குமே நல்லதே இல்ல. வேதம் சொல்லக்கூடிய ஆலோசனைகள நாம கவனிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுதுன்னு எபேசியர் 4:26லயும், இப்பொழுதோ கோபமும், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள்னு கொலோசையர் 3:8லயும் நாம வாசிக்கிறோம். இன்னைக்கு நேரம் எடுத்து உங்களுடைய கோபப்படக்கூடிய குணத்த ஆய்வு செஞ்சு, கோபத்த அழிக்க தேவனுடைய பலத்த நாடுங்க. நிச்சயம் நீங்க அன்பின் சொரூபியா வாழ்றத தேவன் விரும்புறாரு. தேவன் தாமே கிருபையும், தயையும் செய்வாராக. ஆமென்.